சில லட்சங்களில் மருத்துவ படிப்பு, பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த காலம் மாறி லட்சங்கள் இருந்தால்தான் எல்கேஜியே சேர முடியும் என்ற நிலைக்கு சென்னை மாறிவிட்டது. குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று பல சமூக அமைப்புகளும் கல்வியாளர்களும் வலியுறுத்தி வருவது ஒரு புறம் இருக்க, தற்போது அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கான கட்டணங்களை அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் உள்ள பல பள்ளிகளில் கட்டணங்கள் வானளவு உயர்ந்து நிற்கிறது. இதை தவிர புத்தக கட்டணம், விளையாட்டு, சீருடைகள் என்று பல்வேறு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உச்சநீதிமன்றத்தின் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் தாமாகவே தங்கள் பள்ளி கட்டணத்தை நிர்ணயம் செய்யலாம் என்ற தீர்ப்பானது கல்வியை மேலும் மேலும் வியாபாரமாக்கும் செயல் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்கேஜி யூகேஜிலேயே 20,000 30,000, இன்னும் சில பள்ளிகளுக்கு அதற்கு மேலே கூட கட்டணம் தீர்மானித்து கொடுத்துருக்காங்க. சாதாரண பொது புத்தியில் என்ன தோணுதுன்னு கேட்டால், வெறும் ஒரு 2.5 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு எல்கேஜி யூகேஜி வகுப்புக்கு 30,000 ரூபாய் ஆண்டு கட்டணம் என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எழக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, 3 வயது நிரம்பிய இந்த மாணவர்கள், 4 வயது நிரம்பிய இந்த மாணவர்கள் என்ன புரிதல் இருக்கும் அவங்களுக்கு, என்ன படிக்க முடியும், என்ன கற்றுக் கொடுத்துட முடியும், என்ன வசதிக்காக அந்த பள்ளிகள் அவ்வளோ பணத்தை செலவு பண்ண போகிறாங்க. மேற்கொண்டு இந்த பள்ளிகளில் ஒரு கல்வி ஆண்டு அப்படின்னு சொல்கிறது 8 மாதத்திலிருந்து 9 மாதம்தான். 12 மாதத்தில் 8 மாதத்திலேருந்து 9 மாதம் தான் எல்கேஜி யூகேஜினுடைய கல்வி ஆண்டாக செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கட்டணம் என்பது மிக அதிகமான கட்டணம். இது அரசே இவ்வளோ பெரிய கட்டணத்தை தீர்மானித்து கொடுத்துருக்கிறது இந்த பள்ளிகளுக்குன்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இது கல்வியை முழுமையாக வணிகமயமாக்குவதற்குத்தான் உதவும். அரசு நிர்ணயம் செய்த இந்த கட்டணமே அதிகம் என்று இருக்க, பல பள்ளிகள் கட்டமைப்புகளை காரணம் காட்டி நன்கொடை என்ற பெயரில் மேலும் சில லட்சங்களை வாங்குவதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற கட்டண கொள்ளைகளுக்கு பெற்றோரிடம் உள்ள ஆங்கில கல்வி மோகமும் அறியாமையுமே காரணம் என்றும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிதிநிலை, அதாவது சுயநிதி பள்ளிகளிலே இந்த அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக வாங்குகிறார்கள் என்பது பரவலாக பேசப்படுகிறது. பல பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் அதை பற்றிய குரல்களை எழுப்பி உள்ளன. அதையும் கடந்து அவங்க வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. உதாரணமாக சில பள்ளிகளை பார்த்திங்கன்னா, புதிதாக அதாவது இந்த சிபிஎஸ்சி என்றோ ஐசிஎஸ் என்றோ புதிய புதிய பள்ளிகளை முறைகளை கொண்டு வந்து, அதாவது இவ்வளவுதான் ஒரு கணக்கு இல்லாமல் வாங்குகிறாங்க. அதாவது ஒரு விண்ணப்பம் தருவதற்கே 5,000 ரூபா வாங்குறக்கூடிய பள்ளிக்கூடமும் இருக்குது. ஆனால் ஒரு பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் ஏதோ அந்த பள்ளியினுடைய ஏற்படுகின்ற ஒரு மாயை மோகத்தில் அதை சேர்த்து கொள்கிறார்கள். அது மிகவும் வருத்தத்துக்குரியது. பெற்றோர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வேணும். எல்கேஜி யூகேஜி படிக்கும் மாணவர்களுக்கு பல ஆயிரங்களிலும் லட்சத்திலும் கட்டணம் வசூலிக்க என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு அரசாங்கம் தான் பதிலளிக்க வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தால் நம் நாட்டின் கல்வி என்பது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே என்ற நிலை உருவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அரசு நிர்ணயித்த பள்ளி கட்டணத்தின்படி சென்னையில் அதிக கட்டணம் வசூலிக்கும் 10 சிபிஎஸ்இ பள்ளிகளின் பட்டியலை தற்போது பார்க்கலாம். கோபாலபுரத்தில் உள்ள நேஷனல் பப்ளிக் பள்ளியில் எல்கேஜிக்கு 42,680 ரூபாயும், யூகேஜிக்கு 42,680 ரூபாயும், 12ஆம் வகுப்பிற்கு 47,630 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கோபாலபுரத்தில் உள்ள பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் எல்கேஜிக்கு 38,170 ரூபாயும், யூகேஜிக்கு 38,170 ரூபாயும், 12ஆம் வகுப்பிற்கு 47,256 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அடையாறில் உள்ள பால வித்யா மந்திர் சீனியர் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜிக்கு கட்டணம் நிர்ணயிக்கவில்லை. 1ஆம் வகுப்பிற்கு 37,400 ரூபாயும், 12ஆம் வகுப்பிற்கு 42,900 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மயிலாப்பூரில் உள்ள வித்யா மந்திர் சீனியர் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜிக்கு 35,200, யூகேஜிக்கு 35,200 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 43,780 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது.
கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜிக்கு கட்டணம் நிர்ணயிக்கவில்லை. 1ஆம் வகுப்பிற்கு 34,375 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 46,200 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜிக்கு கட்டணம் நிர்ணயிக்கவில்லை. 1ஆம் வகுப்பிற்கு 34,375 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 42,900 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பவன்ஸ் ராஜாஜி வித்யாசம் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 31,900, 12ஆம் வகுப்பிற்கு 37,972 ரூபாய் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ சிவசாமி கலாலயா சீனியர் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 31,350 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 40,480 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மேற்கு அண்ணா நகரில் உள்ள SBOA பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 26,235 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 42,350 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஆரியபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசம் சீனியர் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 24,695 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 32,780 ரூபாயும் கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அரசு நிர்ணயித்த பள்ளி கட்டணத்தின்படி சென்னையில் அதிக கட்டணம் வசூலிக்கும் 10 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். சேத்துப்பட்டில் உள்ள லேடி ஆண்டாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 32,650 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 39,600 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. சூளைமேட்டில் உள்ள டிஏவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 30,910 ரூபாய் மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 44,110 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா வித்யாசம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 27,665 ரூபாய் மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 36,080 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. சர்ச் பார்க்கில் உள்ள சாக்ரெட் ஹார்ட் மெட்ரிக் பள்ளியில் எல்கேஜிக்கு 26,400 ரூபாயும் யூகேஜிக்கு 26,400 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 36,025 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ராயப்பேட்டையில் உள்ள BN தவான் ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 18,700 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 30,580 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மயிலாப்பூரில் உள்ள MCDM சிதம்பரம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 18,700, 12ஆம் வகுப்பிற்கு 30,030 ரூபாய் என கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ராயப்பேட்டையில் உள்ள கில் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜிக்கு 18,260 ரூபாய், யூகேஜிக்கு 18,260 ரூபாய், 12ஆம் வகுப்பிற்கு 25,575 ரூபாய் என கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. IIT வளாகத்தில் உள்ள வனவாணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 18,095 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 35,200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. KK நகரில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 16,995 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 24,750 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அண்ணா நகரில் உள்ள அண்ணா ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜிக்கு 16,115 ரூபாயும் 12ஆம் வகுப்பிற்கு 33,220 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது.